லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். புத்திசாலி ஆமை மற்றும் பேராசை நரி. ஒரு பசுமையான காட்டில் புத்திசாலி ஆமையும் பேராசை நரியும் வாழ்ந்தன. அந்த நரி எப்போதும் எளிமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது. அந்த நரி கடினமாக வேலை செய்ய விரும்பவில்லை. ஒரு நாள் நதி அருகில் மெதுவாக நடந்து கொண்டிருந்த ஆமையை நரி பார்த்தது. ஆஹா, இன்னைக்கு வேட்டையாடாமலே சுலபமா சாப்பிட்றதுக்கு ஒரு ஆமை மெதுவா வந்துட்டு இருக்கு. பிடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஹலோ ஆமை, நீ ரொம்ப சோர்வா இருக்க. அதனால இந்த நதியை கிடைக்க நான் உனக்கு உதவி செய்றேன். என்னை பார்த்து பயப்படாதே, சும்மா வா. ஆமை நரியின் திட்டத்தை அறிந்து கொண்டது. ஆனால் அமைதியாக இருந்தது. நன்றி நரி, ஆனால் ஒரு விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டும். என் ஓட்டுக்குள் மந்திர சக்தி இருக்கிறது. யாராவது எனக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவர்களுக்கு கெட்டது நடக்கும். ஆனால் நீ பயப்படாதே, நீ எனக்கு நல்லது செய்யதான் நினைக்கிறாய். அதனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. நரி மனதுக்குள் கொஞ்சம் பயந்தது. மந்திரமா? அதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஹே, நான் உண்மையதான் சொல்றேன். ஓ, நீ நம்பலையா? அப்படின்னா என்ன தூக்கி அந்த நதியில எரிஞ்சு பாரு. அப்பதான் என்னோட மந்திர சக்தி வேலை செய்யும். உனக்கு தான் அந்த மந்திர சக்திகள் மேல நம்பிக்கை இல்லைல்ல, பிறகு என்ன தூக்கி எரிஞ்சு பாரு. சரி சரி, இரு, வந்து ஒரு எட்டு விடுறேன். இந்தா வாங்கிக்கோ. அம்மா, ஆமை மகிழ்ச்சியாக நீந்தி சென்றது. நன்றி நரியாரே, என்னை என் வீட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பிவிட்டாய். நான் போயிட்டு வரேன் நரியாரே. இன்னொரு நாள் மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய். ஆமை தன்னை ஏமாற்றியதை உணர்ந்த நரி அங்கேயே மிகுந்த பசியுடன் அமர்ந்து விட்டது. புத்திசாலியான ஆமை நரியிடமிருந்து தப்பி சென்று விட்டது. புத்திசாலித்தனமும் அமைதியும் இருந்தால் நாம் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.